திருச்சிற்றம்பலம். திருநாவுக்கரசு சுவாமி அருளிய தேவாரம் 4ஆம் திருமுறை. பண் திருநேரிசை. தலம் திரு அதிகை வீரட்டானம். பதிகம் 26. பாடல் 5. அஞ்சினால் இயற்றப்பட்ட ஆக்கை பெற்று அஞ்சினால் இயற்றப்பட்ட ஆக்கை பெற்று அதனுள் வாழும் அஞ்சினால் அடர்க்கப்பட்டு இங்கு உழி தரும் ஆதனனை அஞ்சினால் அடர்க்கப்பட்டு இங்கு உழி தரும் ஆதனனை அஞ்சினால் உய்க்கும் வண்ணமோ காட்டினாய்க்கு அச்சம் தீர்ந்தே அஞ்சினால் பொழிந்த சென்னி அதிகை வீரட்டனீரே அஞ்சினால் பொழிந்த சென்னி அதிகை வீரட்டனீரே. திருச்சிற்றம்பலம். சிற்றம்பலம். இந்த 5ஆம் பாடல் விளக்கத்தை பார்த்து விடலாம். இந்த 5ஆம் பாடலில் நமது உடம்பு ஆனது, சரீரமானது பஞ்சபூதங்களால் இயங்கிக் கொண்டிருக்கின்றது. அதை இந்த பாடல் மூலமாக அப்பர் சுவாமிகள் கூறுகின்றார். பஞ்சபூதங்களாகிய நீர், தீ, காற்று, ஆகாயம் ஆகியவற்றை உட்பொருளாக விளங்கும் பல பொருட்களை கொண்ட இணைக்கப்பட்ட உடலினுள் இந்த 5 பொறிகளும் என்னை ஆட்டி வைக்கின்றன என்று கூறுகின்றார். உடலில் உள்ள 5 பொறிகளும் என்னை ஆட்டி வைக்கின்றன, 5 பொறிகளும் என்னை ஆட்டி வைக்கின்றன சொல்லி பல முறை இந்த பாடல்களும் பதிகளிலும் அவர் கூறிக்கொண்டே இருக்கின்றார். அதனால் 5 பொறிகளின் ஆதிக்கத்தினால் ஆதிக்கமானது அதிகமாக உள்ளது. அகப்பட்டு நான் திரிந்து அறிவில்லாமல் மூடனாக நான் இருந்தேன். அவ்வாறு இருந்த எனக்கு நீ அருள் கூர்ந்து 5 எழுத்து மந்திரத்தை உணர்த்தி நல்வழியை காட்டினார். அந்த முதல் பாடலோட கூற்றாயினவாறு அந்த பாடல் மூலமாக இல்லையா சூளை நோய் கொடுத்து எம்பெருமான் முக்தி கொடுத்தார் அல்லவா, அதாவது மோட்சத்தை குடிப்பதற்கான நற்கதியை அந்த பாடல் மூலமாக அளித்தார் அல்லவா திருநாவுக்கரசு சுவாமிகளுக்கு. அதை இந்த பாடலில் மேற்கோள் காட்டுகிறார். அந்த மாதிரி 5 எழுத்து மந்திரத்தின் தாற்பயத்தை எனக்கு கூறி என்னை ஆட்கொண்டாய், அந்த என்னை வழிப்படுத்தினாய், என்னை நீ வழிப்படுத்தி மிகவும் விருப்பத்துடன் பசுவிடமிருந்து கிடைக்கும் 5 பொருட்களை நெய், பால் மற்றும் கோமயம், பஞ்சகவியம் என்று சொல்வோம் அல்லவா, அந்த பஞ்சகல்வத்தில் கொண்டு நீராடும் எம்பெருமான் எங்கிருக்கின்றார் என்றால் திரு அதிகை வீரட்டானத்தில் உரைகின்றார். இந்த பாடலில் 5ஆம் பாடல் 5 என்று ஆரம்பித்து ஒவ்வொருடைய நிலையை குறிப்பிட்டு இந்த பாடலை முடிக்கின்றார் அப்பர் சுவாமிகள். திருச்சிற்றம்பலம்.